வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 27 to 29. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஓவியூ பார்க்கும்போது சாலமன் இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நல்லதை தேடி போக போது நம்மளுக்கு ஆண்டவரோட பார்வையில் ஒரு நல்ல ஃபேவர் இருக்கும். ஆனால் ஈவில் தேடி போகும்போது என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு நம்மளுக்கு ஈவில் தேடி போனால் நம்மளுக்கு ஈவில் ரிட்டர்ன் வரும். ட்ரஸ்டிங் ரிச்சஸ், அதாவது உலக பிரகார சொத்துக்களை நம்பி இருந்தால் அது நம்மளை கீழே கொண்டு வரும். ஆனால் விஸ்டமாக இருந்தால் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வந்து ஆண்டவருடைய ஆண்டவருடைய வில் காட்ஸ் வில்லை வந்து நம்ம தேடி போனால் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 27, which says, whoever diligently seeks good seeks favor, but evil comes to him who searches for it. ஸோ verse 27. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறது என்ன? இதுலேருந்து ரெண்டு மெயின் திங் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்று நம்ம இதயத்தையும் நம்ம எதை பர்சியூ பண்ணுறோம், நம்ம எதை தேடி போகிறோமோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சாலமன் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை குறிக்கோளை தேடி போகிறோன்றதை நம்ம இதயத்தை வச்சும் நம்ம பர்சியூட் வச்சு சொல்லலாம். ஏதாவது எப்படி சொல்ல வரேன்னா, வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எதை தேடி போகிறோன்றது இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம உலக பிரகார சொத்துக்களை தேடி போகிறோமா, இல்லைன்னா ஆண்டவருக்காக ஒரு நல்ல சாட்சியாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறத தேடி போகிறோமான்றது நம்ம எதை பர்சியூ பண்ணுறோன்றத வச்சு தெரியும் சொல்கிறார் சாலமன். ஸோ நம்ம எழுந்தோனே நம்ம எதையும் எதை ஏங்குது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும், அது பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நான் வேலைக்கு போகிற இடத்துல சொல்லலாம், இல்லைனா மற்றவங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லைனா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் நிறைய முறை மற்றவங்களை எப்படி அப்லிஃப்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு நல்ல கிறிஸ்தவனா மற்றவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி எப்படி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம்னா நம்ம நிறைய பார்த்தோம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சியூட்டாக நம்ம இருக்கிறோமா, இல்லைனா ஓகே வேலையில் எப்படி முன்னேறலாம், இல்லைனா எப்படி ப்ரொமோஷன் வாங்கலாம், ஓகே இந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த குறிக்கோளில் இருக்கிறோமா? ஸோ இங்கே சாலமன் பேசிக்கலி என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வாழ்க்கையோட பர்சியூட் நம்ம நம்ம டெய்லி டெய்லி எழுவும் போது நம்ம எதை ஏங்குதோ அதே சொல்லும் நம்ம எதை தேடி நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் எதுன்னு நம்ம அதை குறிக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஸோ அது பிறகு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உலக பிரகார சொத்துக்களை தேடி போனால் தான் ரெண்டாவது. உலக பிரகார சொத்துக்களை தேடி போனால் அவர் சொன்னார் என்னது, நம்மளுக்கு இறுதியில் அழிவு வரும். ஆனால் தேவ பிரசன்னத்தில் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாய் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடி போனால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்கிறார். ஏன்னா நம்மளுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே, அகெயின் நான் நேற்று சொன்னதே தான் திரும்பி சொல்கிறேன், நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே ஆண்டவருடைய கிரேஸால் தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம பண்ணுற முயற்சியால் எதுவும் இல்லை, ஆண்டவரால் தான் நம்மளுக்கு இருக்கிற எல்லாமே இருக்குது. அவர் கொடுப்பாரு எடுப்பார். நம்ம யோபோட கதையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம நினைப்போம் நான் கஷ்டப்பட்டேன் அதனால தான், பட் ஸ்டில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் ஓன்லி வி ஆர் கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ். ஆண்டவருடைய கிரேஸால் தான் நம்ம வேலையில் முன்னேறோம், ஆண்டவருடைய கிரேஸால் தான் நம்மளுக்கு இப்போது வீடு இருக்குது, ஆண்டவருடைய கிரேஸால் தான் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே இருக்குதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு அறிஞ்சு தாழ்மையோடு அதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு பிறகு ரெண்டாவது இது மூலமாக என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம பர்சியூட் நம்ம வாழ்க்கையில் எதை தேடி போயிட்டுருக்கோம், மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது தேடி போகிறோமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது பார்க்குறோமா? பிகாஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அண்ட் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்னா ஒரு லைஃப் ஃபுல்லாக நம்ம சாக்ரிஃபிஷியலாக இருக்கணுன்றது ஒரு மெயின் திங். பிகாஸ் that is what Christ has commanded of us. Like we have to love others and we have to love ourselves just as we love others. So on the commandments it takes a lot of self sacrifice. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம ஏங்குறோமா, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம பர்சனல் லைஃப்லேயே வி ஆர் ஃபோக்கஸ்டாக இருக்கோமான்றதை பார்க்குறது தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா, நம்ம பர்சியூட்ஸ் நம்மளோட கோல்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே வாட் கெட்ஸ் மீ கோயிங், நான் ஏன்ச்சா எனக்கு என் ஆசை எங்கே இருக்கு, எதையும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் இதயத்தில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மாற்றி உங்களுக்கு வேண்டிய செயல்களை செய்யும், உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு இதயத்தாய் எனக்கு மாற்றி தரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர் மாற்றத்தை கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்,
ஹி வில் சேஞ்ச் அண்ட் தென் யூ வில் பி a blessing to everyone. நீங்கள் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, அகெயின் இதுவும் சிம்பிள். நம்ம ப்ரேயரில் இதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி நீங்களே பாருங்கள், வாழ்க்கையில் உங்களை எது வாட் கெட்ஸ் யூ கோயிங், எதுக்காக எழும்புறேன்னா, என் வேலைக்காகவா, இல்லைனா என் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக, இல்லைனா எப்படி நான் ஒரு ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறதுக்காக வாழ்கிறேன்னா, அது வாட் கெட்ஸ் யூ கோயிங், அதை நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் அண்ட் திங்க் அபவுட் தட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you.